வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 1000 மெகாவாட்டுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த பிளாக் பண்ணதுல கீழே வந்து நீங்க 100 மெகாவாட் 200 மெகாவாட் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் யார் இந்த மாதிரியான முறைகேடுகள்ல இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ற பணிகள் வெளியே தெளிவா நடந்துருக்கு. முதலாவது இனிமேலாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா வந்து யார் யாரெல்லாம் இதுல முறைகேடு இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த 2 சென்டர்ஸ் இருந்துச்சு, திருநெல்வேலி உடுமல்பேட் சென்டர். 2 சென்டர் வழியா தான் இந்த மாதிரி பெரும்பாலும் புரோக்கர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண சென்டர். அதை கம்ப்ளீட்டா டிஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபீல்டு இன்ஜினியரிங், அதாவது ஃபீல்டுல போய் நீங்க முதல்ல அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே ஃபீல்டுல போய் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கமிஷன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க எல்லாம் முடிச்சு அந்த கனெக்டிவிட்டி கொடுக்குற முன்னாடி நெட் மீட்டரிங் எல்லாம் பொருத்தி கனெக்டிவிட்டி கொடுக்குற முன்னாடி ஒரு ஃபீல்டு விசிட் இருக்கும். அந்த 2க்கும் தான் அந்த சென்டர் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து 5 மண்டலங்களா பிரிச்சு அது விரைவாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எவ்வளவு எவ்வளவு வந்து அவர்கள் யார் யாரெல்லாம் அதுல முறைகேடுல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருந்தவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 சென்டர்ல இருந்தவங்க எல்லாரும் டிஸ்மாண்டில் பண்ணி இப்போ வந்து 5 மண்டலங்களாக உருவாக்கப்பட்டு விரைவாக இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ கமிஷனிங்ல ரெடியா இருக்கு. நிறைய பேர் நேம் சேஞ்ச் நேம் டிரான்ஸ்ஃபர்ல இருக்கு. ஸோ நிறைய பேர் ரீபவரிங் பண்ணுவோம், பழையதை மாத்திட்டு புதுசாக பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து உடனடியாக கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யப்படுறதுக்காக நம்ம வந்து 5 மண்டலங்களா உருவாக்கி இன்னைக்கு அவங்களுக்கான ஒர்க் ஆர்டர் எல்லாம் போயிடும். எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து கமிஷனிங் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பெண்டிங்ல இருக்க எல்லாத்தையும் கமிஷனிங்ல முடிக்க சொல்லிருக்கோம். யார் யாரெல்லாம் முறைகேட்டா பிளாக் பண்ணிருக்காங்க அவங்களையும் ரிலீஸ் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எங்கெங்க வழித்தடங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் இன்னும் 10 நாளுக்குள்ள ரெடி ஆயிரும். டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் ஃபார் சோலார் ரெனியூபிள் எனர்ஜிக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கப்படும். அது வந்து விரைவில் முதலோட ஒப்புதல் பேர்ல அது உருவாக்கும் பணி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் புது அப்ளிகேஷன் வரும். இனிமேல் யாரும் எங்கேயும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை. ஒரு மெகாவாட்டுக்கு சராசரியாக இந்த 5 வருஷத்துல நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நீங்க உள்ள வந்து அப்ளிகேஷன் போகணுன்ற நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க கமிஷன் வரைக்கும், அது கமிஷனிங்னா கடைசியில் நீங்க கனெக்டிவிட்டி கொடுக்குற வரைக்கும் பணம் இருந்தது. ஸோ அனைத்தும் ஒழிக்கப்பட்டு நல்ல இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும். நமக்கு வந்து இங்க சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரணும். சோலாருடைய பர்ச்சேசிங் ரேட்டும் குறையணும். இன்னைக்கு வந்து ரேட்டும் குறைஞ்சு நமக்கு அதன் மூலமாக எல்லாருக்கும் பயனடையணுன்ற வகையில் தான் இருக்கு. நமக்கான நிறைய அதுக்கான சோர்சஸ் இருக்கு. அதை முறையாக ஸ்ட்ரீம்லைன் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். மின்சாரத்துறை சார்பாக வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வந்து ஊழல் செய்தவர்கள் யார், மின்சாரத்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விரைவில் தயாராகும். அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க வந்து அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அடுத்த வார இறுதிக்குள்ள நம்ம இந்த வார இறுதிக்குள்ள வெளியிடப்படும். ஸோ அதுல இந்த துறையோட நிலைமை என்ன, எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, எந்தெந்த வகையில் இந்த துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இது அனைத்தும் கணக்கிடப்பட்டு இந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடும்.